ஏய் வார்டன் வராங்கடி, கீழ உட்காரு. என்னடி? ஷட் அப். என்ன நடக்குதுங்க? ஏன் இப்படி கூத்தடிக்கிறீங்க? இது என்ன ஹாஸ்டலா இல்ல வேற ஏதாவதா? அதே டவுட் தான் எங்களுக்கும். சி, யாருடி இது? யாருது? ஜானகி. ஜானகியா? எங்கடி இருக்க? நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அட அறிவு கெட்ட வார்டன். நான் ஏற்கனவே வந்தாச்சு. பார்த்தா தெரியல. இப்ப என் முன்னாடி வரப்போறியா இல்லையா? இதோ வந்துட்டேன். ஏய் ஓல்டு லேடி, உனக்கு அறிவுதான் இல்லைன்னு பார்த்தா கண்ணும் போச்சா? ஷிட். என்ன இது? ட்ரிங்க் ஸ்மெல் வருது. ட்ரிங்க் சாப்பிட்டா ட்ரிங்க் ஸ்மெல் வராம பிரியாணி ஸ்மெல்லா வரும். என்ன மேடம் லூசு மாதிரி கேக்குறீங்க? ஏய் ஜானகி, என்ன இதெல்லாம்? சாதாரண பர்த்டே பார்ட்டி தானே சொன்னீங்க. இப்போ என்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேற சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எங்க இருந்து வந்தது இந்த ட்ரிங்க்ஸ்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. எங்க இருந்து ட்ரிங்க்ஸா? டாஸ்மார்க்ல இருந்துதான். நான் இங்க எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க எப்படி வந்துச்சு? மேடம், நாங்க யாரும் சாப்பிடல மேடம். ஜானகி தான் இப்படி ஆயிட்டா. ஏய், உனக்கு எப்படி இந்த ட்ரிங்க்ஸ் வந்துச்சு? வரப்ப பார்சல் வாங்கிட்டு வந்தேன். ஏய், ஒரு என்னடி பண்ற? ஏய் ஜானு, அமைதியா இருடி. ஜானு, ஐயோ, இந்த ஏய் ஜானு, happy சும்மா birthday. இருடி. ஏய், ஏய் ஜானகி, இந்த சித்தார்த்த நீ சாதாரணமாவ எடை போட்ட? இப்ப நான் வச்சிருக்கிற வெடி சாதா வெடியில சர வெடி. வரிசையா வெடிக்கும், தயாரா இரு, வரேன். ஜானகி, மேடம், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கே நீ ஒரு பெரிய கரும்புள்ளி. உன்ன மாதிரி பொண்ணுங்க இங்க இருந்தா மத்த எல்லா பொண்ணுங்களுமே கெட்டு போயிருவாங்க. ப்ளீஸ் மேடம், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல மேடம். எப்படி தெரியும்? ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில இருக்கிற யாருக்குமே என்ன நடந்துச்சு, என்ன செய்யறோம்னு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? மேடம், எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் மேடம். அப்புறம் பேசிக்கலாமா? இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே நீ இங்க இருக்கவே கூடாது. உடனே இங்க இருந்து வெளியில போயிடு. மேடம், நான் என்ன தப்பு செஞ்சேன் மேடம்? என்ன தப்பு செஞ்சியா? இது யார் பேக்? சொல்லு, இது யார் பேக்? என்னோட தான் மேடம். நீ குடிக்கல? நீ குடிக்கலனா இது எப்படி உன் பேக்ல வந்தது? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இது உன் பேக் இல்லன்னு சொல்ல போறியா? மேடம், இது எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம். கால் முளைச்சு தானா நடந்து வந்து அதுக்குள்ள வந்து உட்காந்துருச்சு. மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத நம்புங்க மேடம்.
முழுக்க குடிச்சிட்டு என் கண்ணெதிரிலேயே ஆட்டம் போட்ட நீ அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? மேடம் நான் குடிச்சது வெறும் ஜூஸ் தான் மேடம். ஓ, இதுக்கு ஜூஸ்னு வேற பேர் வச்சிருக்கீங்களா? ஐயோ மேடம் நான் உண்மையான ஜூஸ் சொல்றேன் மேடம். நீ சொல்ற பொய்யெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க டீசென்ட்டான பொண்ணுங்க இருக்கிற இடம். உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. இப்பவே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற வழிய பாரு. மேடம் இந்த ஒரு தடவை ஜானுவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். நீ சொல்ற மாதிரி அவளை மன்னிச்சு விட்டா மறுபடியும் இந்த தப்ப பண்ணிட்டே தான் இருப்பா. எங்க ஹாஸ்டலுக்கும் கெட்ட பேர் வந்துரும். அது மட்டும் இல்ல, அவ திருந்தணும்னா அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சாரி மேடம், இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க மேடம். No arguments, no excuse. Get out and get lost. நான் போயிட்டு வரேன்டி. பார்த்து பத்திரமா போ. போனதும் எனக்கு கால் பண்ணு. சரிடி. ஏய் போயிட்டு வரேன். Bye டி. பாய். ஹலோ. என்ன மேடம் ரோட்டுக்கு வந்துட்டீங்க போல. தட் மீன்ஸ் எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். என்னடா நாம நேத்து ஜூஸ் தானே குடிச்சோம், அதுல எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க குடிச்சது ஜூஸ் மட்டும் இல்ல, அதுல சரக்கும் கலந்திருந்தது. அதுல எப்படி சரக்கு வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? நான் தான் கலந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பாட்டிலையும் உங்க பேக்ல நான் தான் வச்சேன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சொன்ன நீ? நான் பண்ணனா? நீதான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஆட்டம் போட்ட. டேய் இப்போ போன் வைக்க போறியா இல்லையா? நான்சென்ஸ். கட் பண்ணிட்டியா? இந்த மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்றேன். ஹே என்னடா வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு நீ கால் பண்ணிட்டே இருக்க? ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன குட் நியூஸ்? இல்ல நீ ரோட்ல நிக்கிற, அதான் வேணும்னா எங்க ஹாஸ்டல்ல ஒரு ரூம் காலியா இருக்கு, வேணும்னா சொல்லு, குறைஞ்ச ரெண்டுக்கு நானே சொல்லி விடுறேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா போனை வச்சுட்டு போயிடு. இல்லைன்னா எனக்கு வர கோபத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஏய் வேணாண்டி. ஜானு நான் சொல்றத கேளுடி. பிரச்சனை வேணாண்டி. ஜென்ஸ் ஹாஸ்டல் வேற ஏதாவது விபரீதமா ஆயிட போது பயமா இருக்குடி. வா போலாம். ஹே உனக்கு பயமா இருந்தா நீ வேணா போ, நானே பாத்துக்கிறேன். டேய் சித்தார்த், டேய் சித்தார்த், சித்தார்த், டேய் சித்தார்த், ஏய் வெளியே வாடா. டேய் சித்தார்த். யார் மாணி? எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்டலோட வார்டன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சித்தார்த்த வர சொல்லுங்க. சித்தார்த்த வர சொல்றா. சரி சார். என்னம்மா
என்ன விஷயம்? அவனை கூப்பிடுங்க. இவன் வேற சை. என்ன மச்சான்? டேய் வாசல்ல வந்து நின்னு ஜானு காட்டு கத்திட்டு இருக்காடா. வார்டன் வேற வந்துட்டாரு, சத்தம் போட்டுட்டு இருக்காரு. உன்னை கூப்பிட்டு வர சொன்னார், வா முதல்ல. ஜானகி வந்துட்டாளா? அவ வருவான்னு எனக்கு தெரியும். வா போலாம். என்னடா நீ? ஏய் ஜானுமா, வாட் அ சர்ப்ரைஸ். வாய மூடுறா. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசுன பொல்லகிலால உடைச்சிருவேன். வெயிட் 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 வெயிட். எதுக்கு டியர் இவ்ளோ கோவம்? யாரா உனக்கு டியரு? டியர் நீதான் டியர். கோவம் உடம்புக்கு ஆகாது. நான் யாருன்னு நினைச்சு என்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். நானும் போன போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. இங்க பாரு, நீ பேசினது எல்லாமே என் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். அடுத்த 1 மணி நேரத்துல போலீஸ் இங்க வரும். மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இரு. போலீஸா? பாடி போலாம். டேய் சித்தார்த், யார் அந்த பொண்ணு? இன்னும் 1 மணி நேரத்துல போலீஸ் வரணும்னு சொல்லிட்டு போகுது. இங்க இத்தனை வருஷம் ஒழுக்கமா ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ போலீஸ் எல்லாம் வந்தா என் ஹாஸ்டல் பேர் கெட்டுரும்டா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சார் அதெல்லாம் எதுவும் ஆகாது சார். என்ன நம்புங்க சார். அப்படியே எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துப்பியா? எப்படி? இங்க பார், நீ மாட்டினா தப்பே செய்யலனாலும் நாங்களும் சேர்ந்துதான் மாட்டுவோம். மீடியாக்காரங்க எங்களையும் சேர்த்துதான் கிளி கிளின்னு கிழிப்பாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. சார் அதெல்லாம் எதுவும் ஆகாது சார். என்ன நம்புங்க சார். அப்படியே எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துப்பியா? எப்படி? இங்க பார், நீ மாட்டினா தப்பே செய்யலனாலும் நாங்களும் சேர்ந்துதான் மாட்டுவோம். மீடியாக்காரங்க எங்களையும் சேர்த்துதான் கிளி கிளின்னு கிழிப்பாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இங்க இடம் இல்ல. உடனே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. இல்லைன்னா நானே உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். சார் திடீர்னு இப்படி சொன்னா எப்படி சார்? நான் எங்க சார் போறது? இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு வரேன். இந்தா முதல்ல எடுத்துட்டு கிளம்பு. இப்ப எனக்கு என் ஹாஸ்டல் பேரு தான் முக்கியம். இதுக்கு மேல நீ இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. பேக் எடுத்துட்டு கிளம்பு. நம்ம வேற எங்கேயும் வீடு பார்த்துக்கலாம்டா. நீ வா, நீ போயிட்டு வந்துடுறேன்டா. என்னடா மச்சான் இப்படி ஆயிடுச்சு? இப்போ என்னதான்டா பண்றது? எல்லாம் அந்த ஜானகி ஆளதான். அவ மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னே போட்டுருவேன். ஏய் அவன் கிட்ட வச்சுக்காதன்னு சொன்ன கேட்டியா? இப்ப பாரு, பார்க்ல வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவன் மட்டும் சுகமா இருக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையா? இவ்ளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டான்ல, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அடிக்க மட்டும் இல்ல, கொன்னே போட்டுறணும்னு தோணுச்சு. ஆனா மிஸ் ஆயிட்டான். அவன் மட்டும் இப்ப என் கண்ணுக்கு எதிரில் வந்தான், நிச்சயமா கொலைதான்.
சந்தோஷமா? என்னை இப்படி பார்க்கணும் தானே நீ ஆசைப்பட்ட? ச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்குடா இப்படி பண்ண? உன்னால இன்னைக்கு நான் இப்படி பார்க்ல வந்து உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆ? நான் மட்டும் என்ன கோபுரத்துல உட்காந்துட்டு இருக்கேன். உன்னால போக இடம் இல்லாம தான் நானும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன, உன்னையும் வெளியே துரத்தி அமிச்சிட்டாங்களா? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு என்ன கூப்பிட்டு அவார்டா கொடுப்பாங்க. என்னையும் வார்டன் வெளியில அனுப்பிட்டாரு. சிரிக்காத, கடுப்பாகுது. முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும்னு சும்மாவா சொன்னாங்க? நல்லா அனுபவி. அப்பவாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். எனக்கு அப்பவாவது புத்தி வரும். ஆனா உனக்கு எப்பவுமே மேல் மாடி காலியா தானே இருக்கு. ஏய் ஏய் ஏய், ரொம்ப பேசாத. ஏய், நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? உன்னை அப்பவே சும்மா விட்டுருக்க கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். உன் மூஞ்சியை திரும்ப பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் போனா போட்டோன்னு விட்டுட்டு வந்தேன். இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. கெட் லாஸ்ட். அதே தான் நானும் சொல்றேன். நீயும் இனிமே என் மூஞ்சில முழிச்சிடாத. கெட் லாஸ்ட். சுஷ்மா, சுஷ்மா, இதோ வரேங்க. ரெடி ஆயிட்டியா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கேங்க. டைம் ஆயிடுச்சு சுஷ்மா. எங்க நீங்க Dress மட்டும் மாட்டிக்கிட்டு ரெடி ஆயிடுவீங்க. ஆனா நான் அப்படியா? நான் ரெடி ஆகணும், ஊருக்கு போக திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும். சரி சரி, போதும் போதும், கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, போய் ரெடி ஆகு. நான் சொல்றது உங்களுக்கு கதையா இருக்கா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, புகழ் ரெடி ஆகாம இருக்கான், முதல்ல அவனை போய் ரெடி பண்ணுங்க. ஏன், என்னாச்சு அவனுக்கு? என்னன்னு தெரியல, ரெடி ஆகாம தான் இருக்கான். போய் என்னன்னு பாருங்க. ஹலோ, நான் சக்தி பேசுறேன். ஹலோ. இவங்கெல்லாம் திருந்தவே திருந்த மாட்டாங்க. கிளம்புற நேரத்துல ஃபோன் பண்ணி தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றாங்க. ஹலோ, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் புகழை கேட்டு ஃபோன் பண்ணல. நீங்க புகழை கூட்டிட்டு அப்ராட் போறீங்கன்னு எனக்கு தெரியும். வாவ், சூப்பருங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன, அங்க வந்து ஏதாவது பிளான் பண்ணி பிரச்சனை பண்ணலான்னு இருக்கீங்களா? சார் இல்ல சார், நான் பிரச்சனை பண்ண வரல சார். ஒரே ஒரு தடவை புகழை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். எதுக்கு? அவன் மனசை மாத்தி கூட்டிட்டு போறதுக்கா? நான் அவனை மனசை மாத்தி கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார். உங்களுக்கே தெரியாம அவனை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? நான் புகழை 10 வருஷம் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன் சார். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தான் அவன் அம்மா நினைச்சு வாழ்ந்துட்டான். இப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் அம்மா அப்பான்னு சொன்னா அவன் அதை எப்படி சார் ஏத்துப்பான்? ஆனா சட்டம் உங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லுது. நான் அதை மீற விரும்பல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே புகழ அப்ரோடுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவனை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க சார். அதுக்கப்புறம் நான் எப்பவும் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். சரி, ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச கூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஓகேவா? அது போதும் சார் எனக்கு. சரி, எங்க எப்பன்னு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ சார்.